ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேங்கில் வந்து அதிகப்படியான சால்ட் கண்டென்ட் வந்து படிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதும், அது ஏன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தெளிவான வீடியோ கூட. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேனிசர் ஆர் சம் ஃபில்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர். சரிங்களா? இப்படி வந்து நம்ம இந்த 3 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு யாருக்கு வந்து அதிகப்படியாக வந்து உப்புக்கரை வந்து படியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து உப்புக்கரை படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் கண்டென்ட் வந்து அதிகப்படியாக இருக்கிறது தான். ஸோ டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900க்கு மேலே இருக்கும். சரிங்களா? இப்போ என்னோட டிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 957. ஸோ 957க்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து இருக்குது. சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அதில் வந்து உங்களுக்கு இந்த அளவு சால்ட் பார்த்தீங்கன்னா படியவே படியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஆரோ வாட்டர்லேயே வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஆரோ வாட்டரில் அடாப்ட் ஆகும். சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா போர் வாட்டரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து ஆரோ ப்ளஸ் போர் வாட்டர் தான் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெமோ வச்சுருக்கோம். ஸோ வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டால் அழுக்காகும், இன்னொன்று வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக படியும் அப்படிங்கிறதும், சம் ஃபில்ட்ரேஷன் போட்டால் எப்பயுமே வாட்டர் வந்து கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதும், டாப் ஃபில்டர் போட்டால் அதுக்கு அந்த டாப் ஃபில்டருக்கு உண்டான எஃபிஷியன்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கோம். இன்டர்னல் சம்ப் யூஸ் பண்ணால் மெயின் சம்புக்கும் இன்டர்னல் சம்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டெமோ போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து அதிகப்படியாக எந்த டேங்கில் வந்து சால்ட் கண்டென்ட் படிகிறது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வந்து ஒவ்வொரு டேங்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சால்ட் கண்டென்ட் எப்படி படியுது அப்படிங்கிறதும், கடைசியாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஏர் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு டிஏவி மெத்தடில் வந்து ஏதாவது ஃபில்டரோ போட்டு நம்ம வந்து டேங்க் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும். ஆனால் இந்தாண்ட பாருங்கள், சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக படியுது. சரிங்களா? இப்போ வந்து இந்த தண்ணி லெவல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் வந்து தண்ணி லெவல் கொஞ்சம் குறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து விழ ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே படிஞ்சு தான் இருக்குது. ஆனால் வந்து டேங்கில் வந்து இல்லாததுக்கு என்ன காரணம்? ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. அதே சைடில் பார்க்கும்போது எல்லா டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் வந்து படிஞ்சிருக்கும். ஏன்னா இதனோட டிடிஎஸ் வந்து 957 இருக்கிறதுனால எல்லா டேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா படிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த டேங்க் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் டேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் படியாது. உங்களுக்கு வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் படியவே படியாது. வாட்டருமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாகவே இருக்கும். இது ஒரு டிஏவை டாப் ஃபில்டர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்க். இதுவுமே பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் டேங்க் தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சால்ட் கண்டென்ட் எங்கேயுமே படியாது, பாட்டமில் கூட படியாது. இது ஒரு டாப் ஃபில்டரில் என்னக்கூடிய ஒரு சிஸ்டம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே படியவே படியாது. கீழேயுமே உங்களுக்கு வந்து எங்கேயும் படியாது, நைஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் சம்ப்பு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் படியவே படியாது. கிளாஸில் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பாக பார்த்தா கூட தெரியும், சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே படியாது. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கு பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஏன் படியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டரில் வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? பொதுவாக வந்து சால்ட் கண்டென்ட் வந்து ஒன்று கம்மியாக இருக்கணும். அப்படி சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மோட்டர் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வேவ்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சால்ட் வந்து ஸ்டோர் ஆகாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மேக்னெட் க்ளீனர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரண்ட் சைடு. ஸோ நம்ம வந்து சைடில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணிடுவோம். பேக்கில் பண்ண மாட்டோம், சைட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம். சரியாக ஸ்பேஸ் இருக்காது, அது மாதிரி போகாமல் இருக்கும். ஸோ இந்த சால்ட் கண்டென்ட் வந்து உங்கள் டேங்கில் வந்து படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து உங்கள் டேங்கில் வந்து ஏதோ ஒரு மோட்டர் வந்து ஃபோர்ஸ் ஆகிட்டே இருக்கணும் சரிங்களா. ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் தான் ஸோ அந்த வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகும் போது தான் உங்களுக்கு டேங்கில் வந்து சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படியாது சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஃபில்டர் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிர்வு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாதனால தண்ணி வந்து ஸ்டேபிளாக நிற்கும். ஸ்டேபிளாக நிற்கும் போது சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸோட அட்டாச் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த டிடிஎஸ்ல இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி இருக்குது. அதே வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1200 1300 ஏன் 1800 வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ள கை விட்டிங்கன்னா சொரன்னு இருக்கும். ஸோ இந்த எமர்ஷன் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கை விட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிடிஎஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா. ரெண்டாவது விஷயம் வந்து வாரத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக நீங்கள் உள்ள கை விட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட டேங்க் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலான ஃபில்டர்ஸ் போட்டிருக்கும் போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவலை வந்து குறையவே விடக்கூடாது. குறைய விட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லை 2 மணி நேரம் அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து இறங்கி இருந்தாலுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதனால வந்து வாட்டர் லெவலை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் டேங்கில் வந்து ஒரு டாப் ஃபில்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து சம் ஃபில்ட்ரேஷனோட மோட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த வேவ் தெரியும். வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மோட்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து இந்த டேங்குக்குள்ளே உள்ள கை விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும். ஆனால் இந்த டேங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். காரணம் வந்து தண்ணியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் சரின்னு நினைக்கிறேன் பாருங்கள். தண்ணி வந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மோட்டருமே ப்ரெஷர் பண்ணுது. இன்னொன்று சம் ஃபில்ட்ரேஷன் போட்டிருக்கக்கூடிய இந்த மோட்டருக்கு பார்த்தீங்களா சப்மர்சிபிள் பம்பு, அந்த பம்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆட்டம் கூட பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வேஸ்ட்டுமே அக்கறாகாது, சால்ட்டு கண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கறாகாது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ வந்து மோட்டர் ஓடித்தான் இருக்குது. மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இதில் வந்து வராது. ஸோ தண்ணியில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இந்த டேங்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அலை கிரியேட் ஆகிடும். இந்த ஃபோர்ஸ் தான் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து படி விடாமல் பார்த்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ சால்ட் கண்டென்ட் படியாமல் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்மர்சிபிள் பம்பை வச்சோ அல்லது வந்து ஒரு பவர் ஹெட்டை வச்சு உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் சால்ட் கண்டென்ட் வந்து படியாமல் இருக்கும். இல்லை நான் ஏர் பம்பில் தான் வந்து ரன் பண்ணுவேன், வேறு எனக்கு வந்து ஒரே ஒரு ஏர் பம்பில் வந்து 2 வே எடுத்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு ஒரு ஏரேஷன் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 வாட்டியாவது ஸ்க்ரப்பர் வச்சு உங்கள் டேங்க் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வந்து உள்ள சொரன்னு இல்லாமல் டேங்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்மர்சிபிளோ அல்லது வந்து ஒரு பவர் ஹெட்டோ போட்டிங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் கைவிட்டு பார்க்கும்போது வளவலன்னு இருக்கும் சரிங்களா. அதே வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டால் ஒரு ஏர் பம்ப் போட்ட டேங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள கை விட்டுனா சொரன்னு இருக்கும். அதெல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உப்புக்கரை வந்து ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அதே ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சால்ட் கண்டென்ட் வந்து அதிகப்படியாக படியும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா ஆசிட் கிளீனர் போட்டு அந்த டேங்க் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் தனியாக பிடிச்சி போட்டு அந்த டேங்கே சுத்தமாக அவங்க பார்த்தீங்கன்னா ஆசிட் கிளீனர் போட்டு நல்லா உப்பு கலர்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஆசிட் அதிகப்படியாக யூஸ் பண்ணி கழுவி முடிச்சிடுறாங்க சரிங்களா. அப்போ நாள்பட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கோட கிளாரிட்டி வந்து கம்மியாகும் சரிங்களா. அதாவது கிளாஸோட கிளாரிட்டி வந்து கம்மியாகும். ஆசிட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பிளர் ஆகும், கிளாஸ் வந்து கண்டிப்பாக பிளர் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் டேங்கில் வந்து அதிகப்படியாக சால்ட் கண்டென்ட் படியுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி ஆசிட் யூஸ் பண்ணி உங்கள் டேங்கை வாஷ் பண்ணிங்கன்னா ஒன்று மீன் இறந்து போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இருக்குது பார்த்தீங்களா, சிலிக்கான் வந்து சீக்கிரமாக உப்பிட்டு வந்து அந்த உப்புனாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துட்டு லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஸோ ஆசிட் வந்து எதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு டேங்கை நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எங்கேயாவது நம்ம கவுத்து வச்சிருப்போம் சரிங்களா, யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம். அந்த யூஸ் பண்ணாமல் இருக்கிற டேங்கை எடுத்து ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. நம்ம வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக படியுது அப்படிங்கிறதுக்காக வந்து பொழுதுனைக்குமே வந்து டேங்கை எப்போ பார்த்து தண்ணி இறக்கி நீங்கள் வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்கு சீக்கிரம் போயிடும், ஃபிஷ்ஷும் சீக்கிரம் போயிடும், சிலிக்கானும் சீக்கிரம் போயிடும். அதுக்கு வந்து அப்புறம் நீங்கள் டேங்கை மறுபடியும் பிரிச்சுட்டு சிலிக்கானாக சுரண்டி விட்டு அதுக்கப்புறமே தான் கோட்டிங் போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன லீக்கேஜ் வந்தால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சிலிக்கானை வச்சு அடிச்சிடுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் தான் நிற்கும். மறுபடியும் லீக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எதாவது டேங்கில் லீக்கேஜ் ஆச்சுனாலே
டேங்க் நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு அதிகமாக லீக்கேஜ் ஆகுதோ அந்த சைடு ஃபுல்லாக கிளாஸை பிரிச்சுட்டு சிலிக்கன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஃப்ரெஷ்ஷாக மட்டும் தான் நீங்கள் வந்து சிலிக்கன் அப்ளை பண்ணுமே தவிர்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் டேங்கோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். புரியும் நம்பர் நான். ஏன்னா என் கடைக்கு வரக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் டேங்கில் மட்டும் உப்புக்கரை அண்டலை நல்லா நைஸாக இருக்குது, என் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை அண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் காமிக்கிறதுக்காக உப்புக்கரை அண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அது டெமோ டேங்க் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் டேங்க். சரிங்களா? ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டால் கண்டிப்பாக வந்து உப்புக்கரை அண்டும். ஸோ நீங்கள் டாப் ஃபில்டரோ கேனிஸ்டோ சம்போ போட்டிங்கன்னா உப்புக்கரை வந்து அதிகப்படியாக அண்டாது. வாட்டர் லெவல் மட்டும் எப்பயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் லெவல் விட்டு நான் ஒரு நாள் வந்து குறைச்சினாலுமே கண்டிப்பாக சால்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படியும். சரிங்களா? ஸோ சால்ட் கண்டென்ட் படியாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஆரோ வாட்டர் வந்து போர் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டிடிஎஸ் கம்மியாக இருக்க மாதிரி 400 டிடிஎஸ்க்குள்ளே இருந்தால் சால்ட் கண்டென்ட் படியாது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாகும். அல்லது நான் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறனா கூட சில ஃபிஷ்ஷுக்கு சூட் ஆகும், சில ஃபிஷ்ஷுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளமும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் பேலன்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிறோம்னா வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு உங்கள் டேங்கை க்ளீன் பண்ணி உங்கள் டேங்கை நீங்கள் வந்து சூப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புரிய நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.